வணக்கம். ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: கோவிட் பரிசோதனைக்காக நொய்டா, கொல்கத்தா, மும்பை ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள உயர்திறன் ஆய்வகங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று திறந்து வைத்தார். கோவிட் நோய் தொற்று காலத்தில் எடுக்கப்பட்டுள்ள பொருளாதார நடவடிக்கைகள் எதிர்கால இந்தியாவின் பொருளாதாரத்தை வடிவமைக்கும் என்று ரிசர்வ் வங்கி கவர்னர் திரு சக்தி காந்ததாஸ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நியாய விலைக் கடைகள் மூலம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா முகக்கவசம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார். முன்னாள் குடியரசுத் தலைவர் பாரத ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாமின் 5வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. பிரான்ஸ் நாட்டிடமிருந்து வாங்கப்பட்டுள்ள ரஃபேல் போர் விமானங்களில் முதற்கட்டமாக 5 விமானங்கள் வரும் புதன்கிழமை இந்திய விமானப்படையில் சேர்க்கப்படுகிறது. இனி விரிவான செய்திகள். கோவிட் பரிசோதனைக்காக நொய்டா, கொல்கத்தா, மும்பை ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள உயர்திறன் ஆய்வகங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று திறந்து வைத்தார். அப்போது பேசிய பிரதமர், கோவிட் சிகிச்சைக்காக நாடு முழுவதும் 11,000 மையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் இதில் 11 லட்சம் படுக்கை வசதிகள் இருப்பதாகவும் தெரிவித்தார். கோவிட் பரிசோதனை தற்போது நாடு முழுவதும் 1300 ஆய்வகங்களில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஒரு நாளைக்கு 5 லட்சம் பரிசோதனைகள் செய்யப்படுவதாகவும் அவர் கூறினார். கடந்த ஜனவரி மாதம் கோவிட் நோய் தொற்றை கண்டறிய ஒரே ஒரு ஆய்வகம்தான் செயல்பட்டதாகவும் தற்போது 1300 ஆய்வகங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். கோவிட் பற்றிய விழிப்புணர்வு தற்போது அனைவருக்கும் ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த நோயை எதிர்கொள்வதற்கான வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமத்தின் சார்பில் இந்த உயர்தர ஆய்வகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. நாளொன்றுக்கு 10,000 பரிசோதனைகளை இந்த ஆய்வகங்களில் மேற்கொள்ள முடியும். இந்த ஆய்வகங்களில் கோவிட் நோய் தொற்றுக்கான பரிசோதனை மட்டுமல்லாது மஞ்சள் காமாலை, HIV, டெங்கு உள்ளிட்ட இதர நோய்களுக்கும் பரிசோதனை செய்யப்படும். நாடு முழுவதும் கோவிட் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களில் இதுவரை 9,17,567 பேர் குணமடைந்துள்ளனர். நேற்று மட்டும் 31,991 பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குணமடைவோர் வீதம் 63.92% உள்ளது என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் ஒரு சாதனை அளவாக நாடு முழுவதும் 5,15,472 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமம் தெரிவித்துள்ளது. இதுவரை 1,68,00,000 மாதிரிகளுக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அது கூறியுள்ளது. கோவிட் நோய் தொற்று காலத்தில் எழுந்துள்ள தற்போதைய சூழலில் இந்திய பொருளாதாரம் மாற்றங்களை கண்டு வருவதாகவும் தற்போது எடுக்கப்பட்டுள்ள பொருளாதார நடவடிக்கைகள் எதிர்கால பொருளாதாரத்தை வடிவமைப்பதாக இருக்கும் என்றும் ரிசர்வ் வங்கி கவர்னர் திரு சக்தி காந்ததாஸ் தெரிவித்துள்ளார். இந்திய தொழில் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்த குழு கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். விவசாயம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, தகவல் தொழில்நுட்பம், உட்கட்டமைப்பு உள்ளிட்ட 5 துறைகள் நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதில் மிக முக்கிய பங்காற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த துறைகள் வருங்காலத்தில் மவுன புரட்சியை ஏற்படுத்தும் என்றும் இதன் தாக்கம் பின்னர் உணரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கோவிட் நோய் தொற்று காரணமாக இந்திய பொருளாதாரம் சற்று பாதிப்படைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். விவசாயத்துறையில் அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளுக்கு திரு சக்தி காந்ததாஸ் பாராட்டு தெரிவித்தார். தமிழகத்தில் இன்று மேலும் 6,993 பேர் கோவிட் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து மாநிலம் முழுவதும் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 2,20,716 அதிகரித்துள்ளது. நோய் தொற்று பாதிக்கப்பட்டவர்களில் இன்று 5,723 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். இதுவரை நோய் தொற்றிலிருந்து 1,62,249 பேர் குணமடைந்துள்ளனர். நோய் தொற்று தொடர்பாக இன்று மட்டும் 63,250 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகத்தில் நியாய விலைக் கடைகள் மூலம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா முகக்கவசம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைத்தார். சென்னை மாநகராட்சி தவிர மாநிலத்தின் இதர பகுதிகளில் உள்ள பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி பகுதிகளில் உள்ள நியாய விலைக் கடைகளில் குடும்ப உறுப்பினர் ஒவ்வொருவருக்கும் தலா 2 முகக்கவசங்கள் வழங்கப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 4,44,00,000 விலையில்லா தரமான மறுபயன்பாட்டு முகக்கவசங்கள் 30,07,00,000 ரூபாய் செலவில் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நியாய விலைக் கடைகளில் முகக்கவசங்கள் வாங்குவதற்கான டோக்கன் அடுத்த மாதம் 1, 3, 4 ஆகிய தேதிகளில் வீடு வீடாக சென்று வழங்கப்படும் என்று உணவு அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார். அடுத்த மாதம் 5ஆம் தேதி முதல் அத்தியாவசியப் பொருட்களுடன் பொதுமக்கள் முகக்கவசங்களையும் வாங்கிக் கொள்ளலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை.
முன்னாள் குடியரசுத் தலைவர் பாரத ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாமின் 5வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் உள்ளிட்டோர் அப்துல் கலாமுக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். திரு வெங்கையா நாயுடு விடுத்துள்ள செய்தியில், அப்துல் கலாம் ஒரு மிகச்சிறந்த விஞ்ஞானியாகவும் மனிதநேயமிக்க மக்களின் குடியரசுத் தலைவராகவும் திகழ்ந்தவர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். இளைஞர்களின் கனவு நாயகனாக திகழ்ந்தவர் என்றும் நாட்டின் வளர்ச்சிக்காக அவர் பாடுபட்டதை இந்தியா எப்போதும் நினைவுகூரும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில், டாக்டர் கலாம் அறிவியல் முதல் அரசியல் வரை தமது முத்திரையை பதித்துச் சென்றவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். சுயசார்பு இந்தியாவை உருவாக்க பாடுபட்டவர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரம் பேய்க்கரும்பில் அமைந்துள்ள அப்துல் கலாம் நினைவிடத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு வீர ராகவராவ் மற்றும் கலாம் குடும்பத்தினர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இந்திய ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் சார்பில் நினைவு மண்டபம் மற்றும் அவரது சமாதி மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பிரான்ஸ் நாட்டிடமிருந்து 59,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 36 ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்கு இந்தியா செய்துள்ள ஒப்பந்தத்தின்படி முதற்கட்டமாக 5 விமானங்கள் அந்நாட்டிலிருந்து இந்தியா புறப்பட்டுள்ளதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த விமானங்கள் வரும் புதன்கிழமை ஹரியானா மாநிலம் அம்பாலாவில் உள்ள விமானப்படை தளத்தில் இந்திய விமானப்படையில் சேர்க்கப்பட உள்ளது. 2016ஆம் ஆண்டு இதற்கான ஒப்பந்தம் இந்தியாவுக்கும் பிரான்ஸ் நாட்டுக்கும் இடையே கையெழுத்தானது. 36 விமானங்களில் 10 போர் விமானங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் 5 விமானங்கள் தற்போது இந்தியாவுக்கு அனுப்பப்படுவதாகவும் இந்திய விமானப்படையினரின் பயிற்சிக்காக 5 விமானங்கள் பிரான்ஸ் நாட்டில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு இறுதிக்குள் அனைத்து விமானங்களும் இந்தியாவுக்கு வழங்கப்பட்டுவிடும் என்றும் இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. மத்திய ரிசர்வ் காவல்படை உருவாக்கப்பட்டதன் 82வது ஆண்டு தினம் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் படை வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், நாட்டை பாதுகாப்பதில் ரிசர்வ் காவல்படையினர் முன்னணியில் நிற்பதாகவும் அவர்களின் துணிச்சலும் திறன் வல்லமையும் அனைவராலும் பாராட்டத்தக்கது என்றும் குறிப்பிட்டுள்ளார். வரும் ஆண்டுகளில் படை வீரர்கள் மேலும் சாதனைகளை படைக்க வேண்டுமென்றும் பிரதமர் கூறியுள்ளார். திரு அமித்ஷா விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், வீரத்திற்கும் தியாகத்திற்கும் பெயர் பெற்றது மத்திய ரிசர்வ் காவல்படை என்றும் கோவிட்-19 தொற்று காலத்தில் இக்காவல்படை ஆற்றி வரும் சேவைகள் ஈடு இணையில்லாதது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கரும் ரிசர்வ் காவல்படையினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பங்களாதேஷ் நாட்டிற்கு 10 ரயில்களை இந்தியா இன்று அனுப்பி வைத்துள்ளது. இதற்காக காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற விழாவில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், மத்திய ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆகியோர் இதனை கொடியசைத்து வழி அனுப்பி வைத்தனர். பங்களாதேஷ் சார்பில் அந்நாட்டு ரயில்வே அமைச்சர் திரு நூருல் இஸ்லாம் சுஜன், வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் அப்துல் கலாம் அப்துல் மோமன் ஆகியோர் ரயில்களை பெற்றுக் கொண்டனர். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா இந்தியா வந்திருந்தபோது தங்கள் நாட்டு ரயில்வே துறைக்கு புதிய ரயில்களை வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அதன் அடிப்படையில் இந்த ரயில்கள் தற்போது வழங்கப்பட்டுள்ளன. இந்நிகழ்ச்சியில் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர், இந்தியா பங்களாதேஷ் இடையே நன்னம்பிக்கையும் மரியாதையும் நிலவி வருவதாகவும் அதன் காரணமாக இரு நாடுகளும் சிறந்த ஒத்துழைப்பை கொண்டுள்ளதாகவும் கூறினார். வருங்காலத்தில் இதுபோன்ற வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகளை இரு நாடுகளும் மேற்கொள்ளும் என்றும் திரு ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்தார். உலகிலேயே அதிக கேமராக்களை பயன்படுத்தி புலிகள் கணக்கெடுப்பு நிகழ்த்தியதற்காக வழங்கப்பட்டுள்ள கின்னஸ் உலக சாதனையை புலிகள் தினமான நாளை மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். இந்த கணக்கெடுப்பின்படி உலகிலேயே 70% புலிகள் இந்தியாவில்தான் உள்ளதாக தெரிய வந்துள்ளது. புலிகள் தினத்தையொட்டி நாளை நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் தேசிய புலிகள் பாதுகாப்பு அமைப்பின் சார்பில் புதிய இணையதளத்தையும் அமைச்சர் தொடங்கி வைக்கிறார். மத்திய அரசின் நில அறிவியல் துறை சார்பில் இந்திய வானிலை ஆய்வு மையம் உருவாக்கப்பட்ட தினம் இன்று கொண்டாடப்பட்டது. அதனையொட்டி மவுசம் என்ற வானிலை புதிய செயலியை மத்திய அரசின் நில அறிவியல் துறை வெளியிட்டுள்ளது. இந்த செயலியின் மூலம் தினசரி வானிலை முன்னெச்சரிக்கை, பேரிடர் கால எச்சரிக்கை குறித்த தகவல்கள் உடனுக்குடன் வெளியிடப்படும் என்று அந்த துறை தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் இந்த செயலியை கூகுள் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ஆகியவற்றிலிருந்து தரவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீன நிறுவனங்களின் 47 செயலிகளுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இந்தியாவின் பாதுகாப்பு, இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டை பாதுகாக்கும் வகையில் இந்த செயலிகள் தடை செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த மாத இறுதியில் 59 சீன செயலிகளுக்கு மத்திய அரசு தடை விதித்திருந்த நிலையில் அதே செயலிகள் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருவதால் இந்த தடையை மத்திய அரசு விதித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட்-19 பரிசோதனைக்காக நொய்டா, கொல்கத்தா, மும்பை ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள உயர்திறன் ஆய்வகங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று திறந்து வைத்தார். கோவிட்-19 நோய் தொற்று காலத்தில் எடுக்கப்பட்டுள்ள பொருளாதார நடவடிக்கைகள் எதிர்கால இந்தியாவின் பொருளாதாரத்தை வடிவமைக்கும் என்று ரிசர்வ் வங்கி கவர்னர் திரு சக்தி காந்ததாஸ் தெரிவித்துள்ளார்.
தமிழகத்தில் நியாய விலைக் கடைகள் மூலம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா முகக்கவசம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார். முன்னாள் குடியரசுத் தலைவர் பாரத ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாமின் 5வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. பிரான்ஸ் நாட்டிடமிருந்து வாங்கப்பட்டுள்ள ரஃபேல் போர் விமானங்களில் முதல் கட்டமாக 5 விமானங்கள் வரும் புதன்கிழமை இந்திய விமானப்படையில் சேர்க்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள AIR News_ சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.